வணக்கம் ராஜேந்திர பிரசாத் சார். தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பாக மற்றும் அனைத்து ரசிகர்கள், எம்ஜிஆர் ஐயாவோட ரசிகர்கள், அது நடிகராக இருக்கட்டும், ஒரு அரசியல்வாதியாக இருக்கட்டும், ஒரு மனிதராக இருக்கட்டும், நாங்கள் எல்லோரும் எங்கள் இதயத்தில் வச்சிருக்கிற எம்ஜிஆர் ஐயா சார்பாக உங்களுக்கு நாங்கள் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா நீங்கள் பேசின வீடியோ வச்சு நாங்கள் ஒரு பதிவு போட்டோம். அது எல்லோருக்கும் அது கொஞ்சம் ஹர்ட் ஆன மாதிரி இருந்தது. கொஞ்சம் வருத்தம் தெரிவித்தாங்க. அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு நாங்கள் எங்கள் சார்பாக உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் விட்டோம். நீங்கள் கண்டிப்பாக அவ்வளோ பெரிய மேதாவி, அவர் பற்றி அஃப்கோர்ஸ் டு ஹர் இஸ் ஹியூமன், மிஸ்டேக் பண்ணுறது ஓகே. பட் அதை நீங்கள் உணர்ந்து நீங்கள் ஒரு அப்பாலஜி கேட்டது உங்களோட உண்மையிலே I thank you, sir. It's really very, very nice and sweet of you to understand and to seek an apology. நாளைக்கு உங்களை பற்றி அதே மாதிரி யாரோ பேசினா கூட நாங்கள் கண்டிப்பாக அது கண்டிப்போம் சார். ஏன்னா முக்கியமாக எம்ஜிஆர் ஐயா எல்லோருக்கும் நாங்கள் இந்த ஜென்ரேஷனாக இருக்கலாம், ஆனால் எல்லோரும் அவங்களோட பயணிச்ச நிறைய பிரமுகர்கள், சைதை துரைசாமி சார் ஆகட்டும், எல்லாரும் வருத்தப்பட்டாங்க. அதே சமயத்தில் நீங்கள் அந்த வீடியோ பதிவு வெளியிடும் போது எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. நீங்கள் உணர்ந்து அதை சொன்னதுனால நீங்கள் மன்னிப்பு கேட்டது எங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கு. நீங்கள் உணர்ந்தது. இட்ஸ் ரியலி ஸ்வீட் ஆஃப் யூ சார் டு அண்டர்ஸ்டாண்ட் so all of us, all our sentiments, and on behalf of everyone, there are so many fans. Still some people think that he's alive. அப்படி இருக்காங்க ரசிகர்கள், தமிழ்நாடு முழுக்க இல்லை, தமிழர்கள் எல்லாம் உலகம் முழுக்க. எம்ஜிஆர் பற்றி அந்த பதிவு கேட்கும்போது உண்மையிலேயே கொஞ்சம் தர்ம சங்கடமாக இருந்தது. பட் இன்னைக்கு நீங்கள் அந்த பதிவு அது உணர்ந்து நீங்கள் கொடுத்த அந்த பதிவு நாங்கள் உண்மையிலே சந்தோஷப்படுறோம். ரொம்ப நன்றி. நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் உணர்ந்து பண்ணுறது ரொம்ப நன்றி சார். எல்லாரும் சார்பாக நான் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். காட் பிளஸ் யூ சார். தேங்க்யூ. வணக்கம் ராஜேந்திர பிரசாத் சார். தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பாக மற்றும் அனைத்து ரசிகர்கள், எம்ஜிஆர் ஐயாவோட ரசிகர்கள், அது நடிகராக இருக்கட்டும், ஒரு அரசியல்வாதியாக இருக்கட்டும், ஒரு மனிதராக இருக்கட்டும், நாங்கள் எல்லோரும் எங்கள் இதயத்தில் வச்சிருக்கிற எம்ஜிஆர் ஐயா சார்பாக உங்களுக்கு நாங்கள் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா நீங்கள் பேசின வீடியோ வச்சு நாங்கள் ஒரு பதிவு போட்டோம். அது எல்லோருக்கும் அது கொஞ்சம் ஹர்ட் ஆன மாதிரி இருந்தது. கொஞ்சம் வருத்தம் தெரிவித்தாங்க. அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு நாங்கள் எங்கள் சார்பாக உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் விட்டோம். நீங்கள் கண்டிப்பாக அவ்வளோ பெரிய மேதாவி, அவர் பற்றி அஃப்கோர்ஸ் டு ஹர் இஸ் ஹியூமன், மிஸ்டேக் பண்ணுறது ஓகே. பட் அதை நீங்கள் உணர்ந்து நீங்கள் ஒரு அப்பாலஜி கேட்டது உங்களோட உண்மையிலே I thank you, sir. It's really very, very nice and sweet of you to understand and to seek an apology. நாளைக்கு உங்களை பற்றி அதே மாதிரி யாரோ பேசினா கூட நாங்கள் கண்டிப்பாக அது கண்டிப்போம் சார். ஏன்னா முக்கியமாக எம்ஜிஆர் ஐயா எல்லோருக்கும் நாங்கள் இந்த ஜென்ரேஷனாக இருக்கலாம், ஆனால் எல்லோரும் அவங்களோட பயணிச்ச நிறைய பிரமுகர்கள், சைதை துரைசாமி சார் ஆகட்டும், எல்லாரும் வருத்தப்பட்டாங்க. அதே சமயத்தில் நீங்கள் அந்த வீடியோ பதிவு வெளியிடும் போது எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. நீங்கள் உணர்ந்து அதை சொன்னதுனால நீங்கள் மன்னிப்பு கேட்டது எங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கு. நீங்கள் உணர்ந்தது. இட்ஸ் ரியலி ஸ்வீட் ஆஃப் யூ சார் டு அண்டர்ஸ்டாண்ட் so all of us, all our sentiments, and on behalf of everyone, there are so many fans. Still some people think that he's alive. அப்படி இருக்காங்க ரசிகர்கள், தமிழ்நாடு முழுக்க இல்லை, தமிழர்கள் எல்லாம் உலகம் முழுக்க. எம்ஜிஆர் பற்றி அந்த பதிவு கேட்கும்போது உண்மையிலேயே கொஞ்சம் தர்ம சங்கடமாக இருந்தது. பட் இன்னைக்கு நீங்கள் அந்த பதிவு அது உணர்ந்து நீங்கள் கொடுத்த அந்த பதிவு நாங்கள் உண்மையிலே சந்தோஷப்படுறோம். ரொம்ப நன்றி. நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் உணர்ந்து பண்ணுறது ரொம்ப நன்றி சார். எல்லாரும் சார்பாக நான் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். காட் பிளஸ் யூ சார். தேங்க்யூ. வணக்கம் ராஜேந்திர பிரசாத் சார். தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பாக மற்றும் அனைத்து ரசிகர்கள், எம்ஜிஆர் ஐயாவோட ரசிகர்கள், அது நடிகராக இருக்கட்டும்,
ஒரு அரசியல்வாதியாக இருக்கட்டும், ஒரு மனிதராக இருக்கட்டும், நாங்கள் எல்லோரும் வந்து எங்கள் இதயத்தில் வச்சிருக்கிற எம்ஜிஆர் சார்பாக உங்களுக்கு நாங்கள் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கணும். ஏன்னா நீங்கள் பேசின வீடியோ வச்சு நாங்கள் ஒரு பதிவு போட்டோம். அது எல்லோருக்கும் அது கொஞ்சம் ஹர்ட் ஆன மாதிரி இருந்தது. கொஞ்சம் வருத்தம் தெரிவிச்சாங்க. அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு நாங்கள் எங்கள் சார்பாக உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் விட்டோம். நீங்கள் கண்டிப்பாக அவ்வளோ பெரிய மேதாவி, அவர் பற்றி அஃப்கோர்ஸ் டு ஹர் இஸ் ஹியூமன், மிஸ்டேக் பண்ணுறது ஓகே, பட் அது நீங்கள் உணர்ந்து நீங்கள் ஒரு அப்பாலஜி கேட்டது வந்து உங்களோட உண்மையிலே ஐ தேங்க் யூ சார். இட்ஸ் ரியலி வெரி வெரி நைஸ் அண்ட் ஸ்வீட் ஆஃப் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் டு சீக் அன் அப்பாலஜி. நாளைக்கு உங்களை பற்றி அதே மாதிரி யாரோ பேசினா கூட நாங்கள் வந்து கண்டிப்பாக அது கண்டிப்போம் சார். ஏன்னா முக்கியமாக எம்ஜிஆர் ஐயா வந்து எல்லோருக்கும், நாங்கள் வந்து இந்த ஜென்ரேஷனாக இருக்கலாம், ஆனால் எல்லோரும் அவங்களோட பயணிச்ச நிறைய பிரமுகர்கள், சைதை துரைசாமி சார் ஆகட்டும், எல்லாரும் வந்து வருத்தப்பட்டாங்க. அதே சமயத்தில் நீங்கள் அந்த வீடியோ பதிவு வெளியிடும் போது எல்லாரும் வந்து சந்தோஷப்பட்டாங்க. நீங்கள் உணர்ந்து அதை சொன்னதுனால நீங்கள் மன்னிப்பு கேட்டது எங்களுக்கு வந்து ஒரு திருப்தியாக இருக்கு. நீங்கள் உணர்ந்தது. இட்ஸ் ரியலி ஸ்வீட் ஆஃப் யூ சார் டு அண்டர்ஸ்டாண்ட் ஸோ all of us, all our sentiments, and on behalf of everyone, there are so many fans. Still some people think that he's alive. அப்படி இருக்காங்க ரசிகர்கள், தமிழ்நாடு முழுக்க இல்லை, தமிழர்கள் எல்லாம் உலகம் முழுக்க. எம்ஜிஆர் பற்றி அந்த பதிவு கேட்கும்போது உண்மையிலேயே கொஞ்சம் தர்ம சங்கடமாக இருந்தது. பட் இன்னைக்கு நீங்கள் அந்த பதிவு அது உணர்ந்து நீங்கள் கொடுத்த அந்த பதிவு வந்து நாங்கள் வந்து உண்மையிலே சந்தோஷப்படுறோம். ரொம்ப நன்றி. நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் வந்து உணர்ந்து பண்ணுறது ரொம்ப நன்றி சார். எல்லாரும் சார்பாக நான் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். காட் பிளஸ் யூ சார். தேங்க்யூ.